ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டில்லி எய்ம்ஸ் மருத்துவ ஆய்வு நிறுவனம் பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட 10 நகரங்களில் நடத்திய ஆய்வில் பள்ளி செல்லும் மாணவர்கள் 13 வயது முதலே புகை, மது உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகி வருவது கவலைக்குரியதாக இருப்பதாக எச்சரித்துள்ளது. போதைக்கு அடிமையானவர்களுக்கான தேசிய சிகிச்சை மையத்தைச் சேர்ந்த டாக்டர் அஞ்சு தவான் தலைமையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. டில்லி, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட 10 நகரங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் 5920 மாணவர்களிடம் 2018 மே முதல் 2019 ஜூன் வரை இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வு கட்டுரை தற்போதுதான் நேஷனல் மெடிக்கல் ஜர்னல் ஆஃப் இந்தியாவில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவுகளின்படி வகுப்பு உயர உயர போதைப் பொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் +1 மற்றும் +2 மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தும் வாய்ப்பு 2 மடங்கு அதிகமாக உள்ளது. பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருள் அறிமுகமாகும் சராசரி வயது 13ஆக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயனங்களை சுவாசித்து போதை அனுபவிப்பவர்களின் ஆரம்ப வயது 11 என்றும், ஹெராயின் பயன்படுத்துவோரின் ஆரம்ப வயது 12 என்றும், போதை மாத்திரை பயன்பாட்டின் ஆரம்ப வயது 12.5 என்றும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எளிதாக கிடைக்கும் போதைப் பொருட்களின் 46.3% பேர், புகையிலை 36.5% பேர் மது குடிப்பதாக கூறியுள்ளனர். மாணவியர்களை விட மாணவர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருப்பதாகவும், 40% மாணவர்களின் குடும்பங்களில் புகையிலை அல்லது மது பயன்படுத்தும் உறுப்பினர் இருப்பதாகவும் ஆய்வு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 95% மாணவர்கள் போதைப் பொருள் தீங்கு விளைவிக்கும் என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர்.